அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மக்கள் தொண்டர் அசோக்குமார். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது வெகு சிறப்பாக மரங்களுடனும் ஆணிகளை அகற்றும் பணி மற்றும் தகர விளம்பர பலகைகளை அகற்றும் பணி சிறப்பே நடைபெற்றுச்சுங்க. 2 மரத்தில் தாங்க இந்த ஆணிகளை அகற்றும் பணியை மேற்கொண்டோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா வாய்ப்பும் நேரமும் கிடைக்கும் போதெல்லாம் நம்மால் இயன்றது சிறு பணியாக இருந்தாலும் கூட ஓரிரு மரங்களில் ஓரிரு ஆணிகளையாவது அகற்றி அந்த மரங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தருவோன்றது தாங்க என்னுடைய எண்ணம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றனால ஞாயிற்றுக்கிழமை நமது தினம். அதனால் ரொம்ப ஜாலியாக போய் மரத்தின் மீது இருந்த தகர விளம்பர பலகைகளை அகற்றினோம். இது எந்த பகுதின்னு கேட்டிங்கன்னா, மதுரை அண்ணா நகர் பகுதியில் நன்கு வளர்ந்திருந்த 2 மரங்களில் தகரங்களையும் ஆணிகளையும் அகற்றினோம். குறைந்தது எனது அனுபவத்தில் இந்த விளம்பர பலகைகள் 6 ஆண்டுகளுக்கு குறையாமல் இருக்குங்க. நிறைய தகரங்கள் அதில் துருப்பிடித்து காணப்பட்ட தன்மையாகவும் இருந்துச்சு. நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குமாயின் தயவு செய்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மரங்களில் ஓரிரு ஆணியை ஏனும் அகற்றி அந்த மரத்தை பாதுகாக்க தயவு செய்து முன்வாருங்கள். மரங்களுக்கு உணர்வு இருக்குங்க, உயிர் இருக்குது. ஆனால் அந்த மரங்களினால் வாய் கிடையாது, மரங்களினால் அதை சொல்ல இயலாது. நாம் தான் உணர வேண்டும். தயவு செய்து வாய்ப்பு கிடைக்கும்போது தகரங்களையும் விளம்பர பலகைகளையும் ஆணிகளையும் அகற்றி அந்த மரங்களுக்கு மறுவாழ்வு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரத்தினுடைய உதவி மனிதனுக்கு தேவை, மனிதனுடைய உதவி மரத்திற்கு தேவையில்லை. நிறைய மரங்களில் பார்த்தோம்னா இது போன்ற விளம்பர பலகைகளை மரங்கள் பொருட்படுத்தாது. தனக்கு உள்ளேயும் உள்வாங்கிய மரங்களும் உண்டு. அவைகளை நாம் விரைவில் உங்களுக்கு காண்பிக்கின்றோம். இந்த விளம்பர பலகையை கூட பாருங்களேன், நிறைய துருப்பிடிச்சு போய் நஞ்சு போன நிலையில் கூட இருந்துச்சுங்க. சில இடங்களில் அந்த ஆணியை எடுக்க கூட வரல. இதில் இன்றைக்கி இந்த 2 மரத்தில் நாம் அகற்றியது 4 விளம்பர தகர பலகைகள் மற்றும் 27 ஆணிகள் மற்றும் 28 இரும்பு வாசர்கள். இவைகளை தாங்க இன்றைக்கி அகற்றணும். 2 மரத்துக்கே இவ்வளவுனா இன்னும் எவ்வளவோ மரங்கள் இருக்குது. இன்னும் எவ்வளவோ மரங்களில் ஆணிகளும் வாசர்களும் தகரங்க விளம்பர பலகைகளும் இருக்கும். இவைகளெல்லாம் அகற்றி அந்த மரத்திற்கு ஒரு மறுவாழ்வினை வழங்குவோம். மரங்களை நாம் பாதுகாத்தால் மரங்கள் நம்மை பாதுகாக்கும். நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினரையும் பாதுகாக்கும். மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம். இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்றுவார்.